வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, why God allows suffering, அதாவது கடவுள் எதுக்கு இந்த பூமியில் இந்த உலகத்தில் தீமையை அனுமதிக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் ஆர் இந்த டாபிக் நான் ஒரு நாஸ்திகனாக இருக்கும் போது நான் யூஸ் பண்ண ஒரு டாபிக் தான். இது இப்போ கூட நிறைய ஏத்தியஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக, ஜீசஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ஆர்குமெண்ட். ஜீசஸ்க்கு எதிர்னு இல்லை, கடவுளுக்கு எதிராகவே யூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட். இட்ஸ் அ பவர்ஃபுல் ஆர்குமெண்ட் டூ. இதை மேல்நோட்டமாக பார்க்குறதுக்கு என்னடா முட்டா பையனமாக கேட்குறான் விதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த ஆர்குமெண்ட்டை டீப் லெவல்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி டீல் பண்ணேன், நான் கிறிஸ்டியன் ஆகும்போது எனக்கு என்ன பதில் வந்துச்சு, இது நான் என்ன கற்றுக்கிட்டேன்ட்டு நான் இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நான் இந்த கொஷினை பற்றி டீப்பாக படிக்கும் போது இந்த செக்குலர் ஸ்காலர்ஸ், ஃபிலாசபர்ஸ், அப்புறம் கிரேட் தியோலஜின்ஸ் இவங்க எல்லாரோட ரைட்டிங்ஸையும் ரீடிங்ஸையும் நான் அனலைஸ் பண்ணேன். ஆனால் பாஸ்ட் 1000 வருஷங்களாகவே ஃபிலாசபர்ஸ் அண்ட் தியோலஜின்ஸ் இந்த கொஷினை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. தேவ் ஸ்ட்ரகிள்ட் வித் திஸ். ஆனால் யாருமே இது வரைக்கும் ஒருத்தனோட சஃபரிங்க்கு காரணம் என்னன்னு ஒரு கம்ப்ளீட்டாக யூனிவர்சலி அக்செப்டட் ரீசனிங் கொடுத்ததே இல்லை. பைபிள்லையுமே ஏன் தீமை இருக்குது, ஏன் தீமையை கடவுள் அனுமதிச்சார், ஏன் ஒருத்தன் சஃபர் பண்ணுறான், அது ஏன் கடவுள் அனுமதிக்கிறாருன்ட்டு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கப்படவில்லை. ஸோ நான் ஒரே ஒரு விஷயத்தை இப்பயே கிளியர் பண்ணி சொல்லிடுறேன். இந்த வீடியோ எண்ட் ஆகும் போது நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ எண்டில் ஏன் கடவுள் சஃபரிங், அதாவது துன்பத்தை அலோவ் பண்ணுறாருன்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஆன்சர் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா பைபிள்லேயே அதுக்கான ஆன்சர் கம்ப்ளீட்டாக கொடுக்காத போது என்னால் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் நான் இந்த கொஷன்லேருந்து எப்படி நான் வெளியே கிறிஸ்துவத்தை பற்றி, ஜீசஸை பற்றி, பைபிள் இதை பற்றி, இந்த டாபிக் மேலே இது ப்ராட் டாபிக், இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, கிறிஸ்டியானிட்டி என்ன டீச் பண்ணுதுன்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, ஜஸ்ட் லிசன் டு வாட் ஐ சே, அவ்வளோதான் நான் கேட்குறது. ஏத்தியஸ்ட் இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணும் போது, இந்த கேள்வியை கேட்கும் போது, ஏன் நானே ஒரு காலத்தில் இந்த கேள்வியை கேட்கும் போது நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட்டில் என்னோடய ஸ்டாண்ட் பாயிண்ட், அதாவது ஒரு ஏத்தியிஸ்டிக் ஸ்டாண்ட் பாயிண்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்னன்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹிண்ட் பண்ண போகிறேன். நான் தப்பு எது சரி எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதாவது இங்கே ஒரு விஷயம் நடக்குது, இங்கே ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், இது தப்பு, இது வேதனை, இது சரியில்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஹவு கேன் ஐ நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங்? நீங்கள் ஒரு விஷயம் சரின்னு சொல்லலாம், ஆனால் அதே விஷயத்தை இன்னொருத்தவங்க தப்புன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இஃப் மொராலிட்டி, அதாவது சரியும் தப்பும் நீங்கள் சொல்கிறது தான் ஆயிடுச்சுன்னா, தென் தெர் இஸ் நோ அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட். உங்களோட மாரல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்ட் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் எப்போவுமே இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க? ஹூ கிவ் தி அத்தாரிட்டி டு சே தட்? உங்களுக்கு எங்கிருந்தோ அந்த ஸ்டாண்டர்ட் வருது. இது தப்பு தான் உங்களுக்கு எங்கேருந்தோ தெரியுது, இது சரிதான் உங்களுக்கு எங்கேருந்தோ தெரியுது. அது எங்கேருந்து வந்துச்சு? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சரின்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்க அதை தப்புன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும் போது இன்னொருத்தவங்க அது சரின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்கிருந்தோ அந்த மொராலிட்டியை டிரைவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதை தான் நான் ஒரு நாஸ்திகனாக, ஒரு ஏத்திஸ்டாக இருக்கும்போது நானும் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் நிறைய ஏத்திஸ்ட் இதே ஒரு ப்ராப்ளமை மிஸ் பண்ணிடுறாங்க. தே ப்ரீசப்போஸ் மொராலிட்டி அப்பான் தெம் செல்ஃப். ஏத்திஸ்ட் இதே ஆர்குமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ரொம்ப சஃபரிங் இருக்குது, கேன்சர் இருக்குது, கொள்ளை நோய் இருக்குது, நோய்கள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, கொலை இருக்குது, துன்பம் இருக்குது, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போவாங்க. ஆனால் ஒரு ஏத்தியிஸ்ட் எவல்யூஷன் அண்ட் நேச்சுரல் ப்ராசஸஸ் மேலே தங்களோட நம்பிக்கையை வைக்கிறவங்க. ஆனால் எவல்யூஷன் அண்ட் நேச்சுரல் ப்ராசஸஸ் எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ஸ் இன் நேச்சர். நேச்சரில் என்ன ஆகுதுன்ட்டு, என்ன நடக்குதுன்னு தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுமே தவிர என்ன நடக்கணும்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாது. எவல்யூஷன் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் நேச்சர். இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் வாட் ஹாட் டு ஹேப்பன் இன் நேச்சர். அதாவது நேச்சரில் என்ன நடக்குதுன்ட்டு எவல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோமே தவிர என்ன நடக்கணும்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாது. Evolution may explain why human beings develop certain moral feelings and behaviors. ஆனால் evolution itself automatically doesn't give you objective moral standard. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எவல்யூஷன் மனுஷங்க ஏன்
டைம் ஆக இதுதான் சரி இதுதான் தப்புன்ட்டு ஏன் இந்த ஐடியா வந்திருக்கலாம்ன்ட்டு ஒரு ஐடியா தருமே தவிர இது இப்படி தான் வந்திருக்கணும்ன்ட்டு ஒரு ஆப்ஜெக்டிவ் மாரல் ஸ்டாண்டர்டை கொடுக்காது. எவல்யூஷன் வந்து இது சரி இது தப்புன்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் ரூல் புக் கொடுக்கல. ஸோ இஃப் தெர் இஸ் நோ மாரல் ஆப்ஜெக்டிவிட்டி தென் அப்போ நீங்கள் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்லி இது ரொம்ப ஈவல் இது வந்து தப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் என்ன? இந்த கொஷனை நான் கேட்குறேன் என்னோடய ஏத்தியஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்னாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் ப்ளீஸ் நான் ஒன்று கிளியராக சொல்கிறேன், ஐம் நாட் சேயிங் தட் ஏத்தியஸ்ட் கான் பி மாரல். அதாவது நாஸ்திகன் வந்து கெட்டவன் அவன் நல்ல மனுஷனாக வாழ முடியுதுன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு இந்த மொராலிட்டி வந்து எங்கேருந்து வருதுன்ட்டு அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நிறைய ஏத்தியஸ்ட் ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்கலாம். த கொஷன் இஸ் நாட் ஏத்தியஸ்ட் கேன் பி குட் பீப்புளா, நோ. த கொஷன் இஸ் ஆப்ஜெக்டிவ் மாரல் வேல்யூஸ் அண்ட் டியூட்டிஸ் இருந்தால் அதுக்கு அல்டிமேட் ஃபவுண்டேஷன் என்ன, அதுதான் நான் கேட்க வந்தது. நான் இந்த மொராலிட்டி ஆர்கியூமெண்ட்டை எவ்ரி சஃபரிங்க்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் யூஸ் பண்ணலை. கேன்சர் ஏன் வருது, எர்த்குவேக் ஏன் நடக்குது, ஒரு குழந்தை ஏன் சஃபரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இந்த கொஷனுக்கு மொராலிட்டி ஆர்கியூமெண்ட்டுக்கு டைரக்ட் ஆன்சர் இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சஃபரிங் இருக்கிறதுனால துன்பம் இருக்கிறதுனால கடவுளே இருக்க முடியாதுன்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு மொராலிட்டி வந்து ஒரு சீரியஸ் கொஷனை ரேஸ் பண்ணுது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். ஆல்வின் பிளாட்டிங்னான ஒரு ஃபிலாசபர், அவர் வந்து ஒரு ஃபேமஸ் அனாலஜி யூஸ் பண்ணிக்கிறாரு. இட் இஸ் ரிலேட்டட் டு திஸ் ஆர்கியூமெண்ட், நோ சிஎம் அனாலஜி. இதில் வந்து நோ சிஎம்னு வருது ஒரு சின்ன ஒரு பூச்சி, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி, அதனால தான் அது இங்கிலீஷில் நோ சிஎம்னு கூப்பிடுவாங்க. பிளாட்டிங்னான அனாலஜி படி நீங்கள் வந்து ஒரு நாயோட கிணலுக்குள்ளே தலையை விட்டு உள்ள செயின்ட் பர்னார்ட், அதாவது ஒரு பெரிய நாய், அது இருக்குதா இல்லையான்னு உங்களை கேட்டு நீங்கள் வந்துட்டு அது அந்த நாய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் ஆக்யூரேட். ஏன்னா அவ்வளோ பெரிய நாய் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு வேளை இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் உங்கள்கிட்ட அந்த நோ சிஎம், அந்த கண்ணுக்கு தெரியாத பூச்சி உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு யாராவது கேட்டு நீங்கள் தலையை விட்டு பார்த்துட்டு இல்லைப்பா என் கண்ணுக்கு அது தெரியலன்னு சொன்னீங்கன்னா அது லாஜிக்கலி இட் குட் பி ஃபால்ஸ். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி, அதனால தான் அது உங்கள் கண்ணுக்கே தெரியல. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த பூச்சி தெரியாதுன்னு சொல்கிறது வேறு, எனக்கு அந்த பூச்சி அங்கே இல்லைன்னு சொல்கிறது வேறு. ஸோ அதே மாதிரி கடவுள் ஏன் இந்த கஷ்டத்தை துயரத்தை எதுக்காக அலோவ் பண்ணுறாரு, எனக்கு அதுக்கான ரீசன் தெரியல. அதனால் கடவுளுக்கே ரீசன் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. எனக்கு ஒரு ரீசன் தெரியாதுன்னு சொல்லலாம், கடவுளுக்கு ஒரு ரீசனே இல்லைன்னு அர்த்தமாயிர முடியாது. மேபி ரீசன் இருக்குது, ஆனால் நம்ம லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்னால அதை பார்க்க முடியலை. ஸோ ஏத்தியஸ்ட் வந்து எனக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்கிறது வேறு, ஆன்சரே இல்லைன்னு சொல்கிறது வேறு. அது ரெண்டு விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பைபிள் நமக்கு கடவுள் ஏன் ஒருவரோட சஃபரிங்க்கு, ஒரு மனுஷனோட தனிப்பட சஃபரிங்க்கு, கஷ்டத்துக்கு ஏன் அலோவ் பண்ணுறாருன்னு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஆனால் அதுக்கு ஆன்சர் உண்மையாலுமே இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணிடவே முடியாது. மேபி ஆன்சர் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு இல்லை நம்ம புத்திக்கு அது தெரியல, அவ்வளவுதான். இப்போது நான் ஒரு கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூக்கு வரேன். லைஃப் வந்து ரொம்ப அன்ஃபேர், ஆனால் காட் வந்து ஃபேர். இந்த ரெண்டு விஷயத்துமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. என்ன நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் கடவுளை பார்த்துட்டு கடவுளே ஏன் இப்படி பண்ணீங்கன்ட்டு கையை முறுக்கி பல்ல கடிச்சிக்கிட்டு அவரை பார்த்து கோவப்பட்டீங்கன்னா இட்ஸ் அ மிஸ்பிளேஸ்ட் ஆங்கர். அதாவது தப்பான இடத்துல உங்கள் கோவத்தை காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே ஒரு எபிலிட்டி கொடுத்துக்கிறாரு, அதுதான் ஃப்ரீவில். இப்போது நம்மளுக்கிட்ட ஃப்ரீவில் இல்லைன்னா நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீவில் இருந்துச்சுன்னா நம்மளால் சூஸ் பண்ண முடியும், நேசிக்கவும் சூஸ் பண்ண முடியும், வெறுப்பு காட்டவும் சூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மள்கிட்ட ஃப்ரீவில் இல்லைன்னா நம்மளால் நல்லதையும் சூஸ் பண்ண முடியாது, தீமையும் சூஸ் பண்ண முடியாது. அது ரியல் ஃப்ரீடமே கிடையாது, அதுதான் ஜஸ்ட் ப்ரோக்ராமிங். ஃப்ரீவில் கிவ்ஸ் ரைஸ் டு சஃபரிங். கடவுள் வந்து ஃப்ரீவில்ல நம்மளோட ஃப்ரீவில் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அண்ட் வி ஹேவ் அ மாரல் ஆப்ளிகேஷன் டுவர்ட்ஸ் ஹிம். இதை கொடுத்துக்கிறாரு இல்லையா, அதுக்கான பொறுப்பு நம்ம மேலே இருக்குது. ஏன்னா இப்போ என்கிட்ட ஃப்ரீவில் இருக்குது, நான் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் மற்றவர்களுக்கு நேசிக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம். இல்லைன்னா என் கையை நல்லா முறுக்கி ஒருத்தனோட பல்ல உடச்சிட்டு எனக்கு பிடிச்சது செஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணிவிட்டு எனக்கு எது அட்வான்டேஜஸோ அதை
பார்த்து நான் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஃப்ரீ வில் எக்ஸ்பிளைன்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். எந்த பார்ட்னா எக்ஸ்பெஷலி மாரல் ஈவில். மனுஷங்க தங்களோட செயல்களால் உருவாக்கின தீமைகள், அதாவது அதுலேருந்து வர துக்கங்கள், துயரங்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயம் கிளியராக சொல்லிக்கிறேன். ஃப்ரீ வில் அலோன் இந்த கேன்சர், எர்த்குவேக், ஒரு மனுஷனோட தனிப்பட்ட சஃபரிங்கை கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் இட் டஸ் எக்ஸ்பிளைன் why a world with genuine freedom can contain human evil. அதாவது ஃபுல் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் ஃபுல்லி ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா ஏன் இந்த உலகத்தில் ஈவல் இருக்குன்ட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தருது. இப்போ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்டியன் வேர்ல்ட் வியூவில் கடவுள் உலகத்தை படைக்கும் போது எல்லாமே நன்மையாகவே படைத்தார். ஜெனசிஸ் சாப்டர் 1 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா கடவுள் எல்லாத்தையுமே படைச்சிட்டு இது நன்மை, இது நன்மைன்னு ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் உலகத்தை உருவாக்கணும் போது அங்கே தப்பு இருக்கல, துயரம் இருக்கல, சோகம் இருக்கல, கவலை இருக்கல, கண்ணீர் இருக்கல, கஷ்டங்கள் இருக்கல. கடவுள் எல்லாத்தையுமே நன்மையாகவே படைத்தார். ஆனால் ஜெனசிஸ் சாப்டர் 3ல் என்ன நடக்குது? கடவுள் நமக்கு ஃப்ரீவில்லை கொடுத்துருப்பார். ஆனால் நாம் என்ன பண்ணோம்? அந்த ஃப்ரீவில்லை வச்சுக்கிட்டு நாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலை. நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆப்ளிகேஷன், அந்த கடமையை நம்ம கைமீறிட்டோம். கடவுளுக்கு எதிராக ரிபெல் பண்ணோம். கடவுள் எனக்கு தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் வாழுவேன்ட்டு ஆதாமும் ஏவாளும் ரிபெல் பண்ணாங்க. கடவுளுக்கு எதிராக ரிபெல் பண்ணி வி டிசோபேட் காட். அண்ட் இங்கே நான் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்கிறேன். நான் காட் கிரியேஷனை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்ல விரும்பல. நம்ம எப்போ தப்பு பண்ணி டிசோபே பண்ணமோ அப்போ கடவுள் கிரியேஷன்ட்டு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கடவுள் மனுஷங்களோட வச்சுருந்த அந்த அந்யூன்யத்துலேருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டார். கடவுள் நம்மளோட ஃப்ரீவில்லை ரெஸ்பெக்ட் பண்ணி, சரிப்பா நான் இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதானே, நீங்களே சூஸ் பண்ணிக்கிறீங்களா, சரின்னு சொல்லிட்டு பின்னாடி காலை எடுத்து வச்சார். அப்போ என்ன ஆயிடுச்சு? வி ரிஜெக்டட் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் குட்னஸ். அப்போ தான் கரப்ஷன் உள்ள வந்துச்சு. வெளிச்சம் இல்லைன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்லி வர்றது இருள் தான். அதே மாதிரி கடவுளோட ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணும்போது சின், பாவம், டெத், மரணம் அண்ட் கரப்ஷன், கெடுதல் எல்லாமே அங்கே வரும். இப்போ நாம் எப்போ கடவுள் வேண்டான்னு சொல்லி அவருக்கு எதிராக ரிபேல் பண்ணமோ, அவரோட வார்த்தையை மீறி நடந்தமோ, அப்போவே நம்ம காடோட இந்த ரிலேஷன்ஷிப்பு பிரேக் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப பரிசுத்தமான. பாவமும் பரிசுத்தமும் ஒரே விஷயம் இல்லை. கடவுள் பாவத்தை அனுமதிக்க மாட்டார், அதை அப்ரூவ் பண்ண மாட்டார். அந்த ரிபேலியனோட கான்சிக்வன்ஸ் தான் இந்த புரோக்கன் வேர்ல்டு. அதனால் கடவுள் வெளியே வந்துட்டாருன்னு நான் சொல்லலை. பட் இட் டுக் அ ஸ்டெப் பேக் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப் and order that humanity rejected, and as a result death and corruption entered into our history. இப்படித்தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை ஏன் அலோவ் பண்ணார்? இது ஏன் கடவுளுக்கு தெரியாதா? இதை ஏன் ஸ்டாப் பண்ணல? as I said in the beginning, அதுக்கான கம்ப்ளீட் காரணத்தை பைபிள் நமக்கு கொடுக்கல. ஆனால் பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது. இப்போது ஜோபோட புக்கை பாருங்கள். ஜோப் ஒரு சஃபரிங் மேன். அந்த புக்கில் முக்கால்வாசி நேரம் அந்த மனுஷன் துன்பத்திலையும் துயரத்துலையும் தான் இருப்பார். அவர் கர்த்தரை நோக்கி ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்பார். கடவுள் பேசுவார், 4 சாப்டர் பேசுவார். ஆனால் ஜோப் கேட்ட ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் டைரெக்டாக பண்ணவே மாட்டார். ஜோப் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்பார். கடவுள் இதுதான் உன்னோட சஃபரிங்கு காரணம், கம்ப்ளீட் ரீசன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே மாட்டார். ஆனால் அவர் ஒன்று மட்டும் கொடுத்தார், அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட சமூகம். சம்டைம்ஸ் when you go through suffering, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது the best thing is silence and comfort. அதுதான் கிறிஸ்து நமக்கு தருவார். அவர் என் மகன் கஷ்டப்படுறான், என் மகள் கஷ்டப்படுறா, என் ஜனம் கஷ்டப்படுதுன்னு பார்த்து நம்மோட துன்பத்தையும் துக்கத்தையும் புரிஞ்சிக்காம எங்கேயோ தூரத்தில் நிற்கலை. அவர் நம்ம சஃபரிங்கை பார்த்து he took part. அவர் உள்ளே இறங்கி வந்தார், அவரே தன்னையை இன்வால்வ் பண்ணிக்கிட்டார். எப்படி? அதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம்.
நான் உணர்ற கடல் வந்து நீ வந்து கஷ்டப்படு, நீ வந்து சும்மாவே இந்த இருள்லேயே இருந்துரு, நீ வந்து அழிஞ்சிரு, நான் வந்து அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்ம எல்லாம் எங்கேயோ விட்டுட்டு அவர் எங்கேயோ தூரத்தில் நிற்கலை. அவர் வந்து என் மகள் கஷ்டப்படுறா, ரொம்ப துயரப்படுறா பார்த்து அவரே வந்தார். நானும் உன் கூட நிற்கிறேன்னு சொல்லி நம்மளோட சேர்ந்து மனித ரூபம் எடுத்து வந்து நம்ம பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். இதிலிருந்து என்ன தெரியுது? அவர் நம்மளை ஏட் பண்ணுறாருன்னா, நம்ம மேலே கருணையே இல்லைன்னா, நம்மளை பற்றி நினைக்கவே மாட்டார்னா, அதனால தான் இந்த கஷ்டம், இவ்வளோ வேதனைகள், இந்த மாதிரி ஈவல் அலோவ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? தட் இஸ் நாட் த ரீசன். தட்ஸ் நாட் வாட் த பைபிள் டீச்சஸ் மை ஃப்ரெண்ட். த கிராஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் எவ்ரி இண்டிவிஜுவல் சஃபரிங். ஆனால் த கிராஸ் ஷோஸ் us what God is like in middle of the suffering. சிலுவை வந்து நம்மளோட கஷ்டத்தில் கடவுள் எப்படி இருப்பார்னு நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. கடவுள் நம்ம சஃபரிங்கை பார்த்து எங்கேயோ தூரத்தில் நிற்கிற கடவுள் அல்ல. கிறிஸ்டியானிட்டி கிளைம்ஸ் தட் காட் என்டர்ட் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. தெய்வனே வந்து நம்மளோட வாழ்க்கையில் குறுக்கிட்டார். அவர் நம்மளோட சரீரத்தை எடுத்தார். He took on flesh, he suffered, he died and he rose again. எப்படி ஜோபுக்கு கடவுள் வந்து பதில் தராமல் அவரோட சமூகத்தையும் அவரோட சமாதானத்தையும் தந்தாரோ, அதை தான் காஸ்பிள் வந்து இயேசு கிறிஸ்துவோடின் மூலமாக நம்மளுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. ஏன் கடவுள் ஈவில் அனுமதிக்கிறார்? ஒய் காட் அலவுஸ் ஈவில் அண்ட் சஃபரிங்? அந்த கொஷனை பைபிள் நல்லாவே புரிஞ்சு கொண்டது. ஆனால் அதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷனை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது. பட் கிறிஸ்டியானிட்டி சேஸ் சஃபரிங் அண்ட் டெத் ஆர் நாட் த ஃபைனல் சாப்டர். அதாவது மரணமோ இந்த கஷ்டங்களோ துன்பங்களோ கடைசி சாப்டர் கிடையாது. கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, துக்கம் இருக்குது. ஏன் கர்த்தரே சொல்லிக்கிறார், உங்களோட வாழ்க்கையில் உபத்திரவம் இருக்கும், ஆனால் பயப்படாதே, நான் இதை மேற்கொண்டேன்னு சொல்கிறாரு. இப்படி நம்மளுக்கு நித்திய வாழ்வை தருகிறார். The solution is not pretending suffering doesn't exist. The solution is not saying everything is fine. The Christian hope is Jesus Christ and eternal life. இந்த டாப்பிக்கை வந்து என்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டான நிறைய கிரேட் தியோலஜியன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட் டேக்கிள் பண்ணிக்கிறாங்க. அதில் என்னோடய ஃபேவரட் கிளிஃப். இவர் வந்து இது மேலே இந்த டாபிக் மேலே நிறைய இன்டர்வியூஸ் நிறைய டிபேட்ஸ் பண்ணிக்கிறாரு. அதில் ஒரு சின்ன கிளிப் தான் இது. What's the last thing you want to say to the audience? For God so loved the world that he gave his only son, that whoever believes in him should not perish but have eternal life. A comedian in Las Vegas said, "How much do you think I have to hate you if I believe that Jesus is the way to heaven and not tell you?" Wow. So இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா as I said, it's a very broad topic. இது வந்து நிறைய பேர் வந்து இட் டேக்ஸ் ஹவர்ஸ் லாங் டு எக்ஸ்பிளைன் திஸ். நான் வந்து என் திறமைக்கு எனக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அது அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் லுக் இன் டு திஸ் மோர் ஆன் த இன்டர்நெட். என்னை விட பியூட்டிஃபுல்லாக, என்னை விட பெட்டராக நிறைய பேர் இந்த டாப்பிக்கை அழகாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஐ வுட் அட்வைஸ் யூ கைஸ் டு கோ அண்ட் லுக் இன் டு திஸ். ஸோ அடுத்த வீடியோ வந்து I'll be making one on Islam again, and most probably I'll continue with Islam. Until next time, my friends, God bless you all. Bye.